இது மகிமை நேரம். ஆசிர்வதிக்கும் தேவனின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மகிமை டிவி நேயர்களே, நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமானது எது, கர்த்தர் யார் மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருக்கு எப்படி நாம் பிரியமாய் வாழ்வது என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆம், புதிய இஸ்ரவேலராகிய நம்மை ஆசிர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. என்னாகும் 24:1 இவ்வாறு சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கெட்டகுமாரனுடைய கதை நாம் எல்லோருக்கும் தெரியும். அந்த தகப்பன் தன்னுடைய குமாரனை ஒருபோதும் வெறுத்து விடவில்லை. அவன் மனம் திரும்பி வரும்போது அவனை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஆம், புதிய இஸ்ரவேலராகிய நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே தான் லேவியராகமம் 20:26 இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்தேன். நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து என்கிறார். யாத்திராகமம் 19:56 இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்து. இஸ்ரவேலை தம் சொந்த ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சங்கீதக்காரன் இவ்வாறு பாடுகிறார், இஸ்ரவேலை தனது சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆம், புதிய இஸ்ரவேலராகிய நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார். இப்போதும் வேதத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசிர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசிர்வதித்த தேவன் நம்மையும் ஆசிர்வதிப்பார். ஆசிர்வதிக்கும் தேவன் அவர் நம்மை ஆசிர்வதிக்க அவர் ஆசையாக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஆம், ஆபிரகாமை எப்படியாக அவர் ஆசிர்வதித்தார்? ஆபிரகாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய தன்னுடைய குடும்பத்தாருக்கு கட்டளையிடுகிறார். தேவன் மேல் பிரியமாயிருந்த அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறியது. அவரை ஆபிரகாமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் புதிய ஏற்பாட்டில் நினைவு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த சந்ததியை அவர் தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆம், நாமும் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, நாமும் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கும்போது, ஆபிரகாமை போல விசுவாசத்தின் தகப்பன் என்று அவரை பார்க்கிறோம். அவருடைய சந்ததியாக நாம் இருக்கும்போது புறஜாதிகளாகிய நம்மை விசுவாசத்தினாலே ஆண்டவர் நீதிமான்களாக்குகிறார். எப்போது நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம்? விசுவாசத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவர் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாம் விசுவாசிப்பதினாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அடுத்தபடியாக ஈசாக்குடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்றால், ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:63 இவ்வாறு சொல்லுகிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே. ஆம், அவர் வாலிப பிராயத்திலும் சிருஷ்டி கர்த்தாவாகிய ஆண்டவரை மறக்கவில்லை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் ஆண்டவரை தேடும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பி நாம் காரியத்தை செய்யும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26:28 நிச்சயமாய் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஈசாக்கை குறித்து சொல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதே போல் யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் பிறக்கும் போதே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று. காரணம், ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறான், அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணுகிறான். ஆனால் யாக்கோபோ தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறான். அவன் ஆண்டவரிடத்துல போராடி பொருத்தனை ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஆண்டவரிடத்துல பொருத்தனை ஜெபத்தோடு மட்டும் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆம், நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள்,
புதிய இஸ்ரவேலராகிய நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளாக அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறோம் என்று ரோமரிலே பவுலடியார் சொல்லுகிறார். எந்த சந்ததியாம்? நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடம் கானானிய ஸ்திரீ வரும்போது அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வந்து அற்புதத்தை கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதில்லை என்று. ஆனாலும் அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ என் தாசன், நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னும் நமக்கு மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது நாமத்தின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் அவரை பாடி துதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்னும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லுகிறார். இன்னும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம். புதிய இஸ்ரவேலராகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாகிய நாம் பாவ மன்னிப்பின் அனுபவத்தை பெறும்போது புதிய இஸ்ரவேலராக மாறுகிறோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ரோமர் 3:24, அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இலவசமான ரட்சிப்பு, இலவசமாய் அவருடைய கிருபையினால் நமக்கு கொடுக்கிற அந்த பாக்கியம். அந்த இஸ்ரவேலர் அவருடைய சொந்த ஜனங்களாக நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். கலாத்தியரில் பார்க்கிறோம், அது விசுவாசத்தினால, அது கிரியையினால் அல்ல, அது விசுவாசத்தினால உண்டாகிறது. ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, நமக்காக ஜீவனை கொடுத்துறார் என்று நம்புகிறோமோ, அப்படி நாம் நம்பும்போது, நாம் விசுவாசிக்கும் போது, ஒரு ரேஷன் கடையில் 1 கிலோ சீனி இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஓடி போய் வாங்குகிறோம், அதை நம்பி போய் வாங்குகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை இலவசமாக நம்முடைய பாவங்களுக்காக அவர் விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். இந்த இலவசமான ரட்சிப்பை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலக காரியங்களில் மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய நித்தியத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் உண்டு. அவர்கள் எப்படியாவது பரலோகம் சென்று அடைய வேண்டும் அல்லது சாகாவரத்தை பெற வேண்டும் என்ற வாஞ்சை உண்டு. பிரியமானவர்களே, அந்த நிலையான ஒரு வாழ்வு, நித்தியமான ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்மையும் நித்திய ஜீவனுக்குள் நடத்துவதே அவருக்கு பிரியம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதப்பா. உடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவர், நீர் வாக்கு மாறாதவர் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவர் உடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக உடைய ஜீவனையே கொடுத்து இலவசமாக ரட்சிப்பை ஆண்டவரை உண்டாக்கி இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசம் என்னும் சாவியின் மூலமாக, அந்த கீயின் மூலமாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, எல்லா இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாகும்படி அந்த நித்திய ஜீவனை, அந்த சாகாத வரத்தை, அந்த அழியாத ஆத்துமாவை ஆண்டவரை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் தியானித்தபடி அப்பா, நீங்கள் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறீரப்பா. நீங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் பிரியமாக இருக்க ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வேதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே நாங்கள் காத்திருந்து கர்த்தருக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருக்க
கொடுக்கவும் ஆண்டவரே நாங்கள் உண்மையான வழியிலே நடக்கவும், நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கவும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமான வழியிலே நடக்க ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய உபத்திரவங்களில் நீங்கள் ஆண்டவர் உம்முடைய வேதத்தின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக வருகிற உபத்திரவத்தில் பொறுமையாய் சகிக்க ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் கற்றுக் கொடுத்த காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இறுதியாக ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே தெரிந்து கொண்டீங்கப்பா. உம்முடைய ஜனத்தை பிரித்தெடுத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, மனம் திரும்புகின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வருகிறார்களோ ஆண்டவரை ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுங்க. அதோடு கூட ஆண்டவரே மறுமையிலும் ஆண்டவரே நித்திய வாழ்வை நீங்கள் தந்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, விசேஷமாக இந்த மகிமையின் டிவிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சேனலை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இது 1 30 60 பலன் கொடுக்கட்டோப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அது மன்னாவை போல் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டோப்பா. அநேகர் ஆண்டவரே படிப்புதலுக்கும் தெளிவுக்கும் வழி நடத்தட்டும் ராஜா. அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கட்டோப்பா. இதை நடத்துகிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை